ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி போகிறேன். ப்ளீஸ் நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சேட்டோட ஆரம்பத்தில் அந்த பேலன்ஸுக்கு ஹீரோவும் லியாவும் நடந்து போகிறாங்க. ஹீரோ நினைக்கிறான், என் தலைக்கு பின்னால் ஒருத்தர் வெறி கொண்டு இருக்கிறார் போல் தெரிகிறது. ஹீரோ வேறு நினைக்கிறான், அந்த மக்கள் இவனுடைய பேர் ஜோன்ஸ் வில்லி வான்ஸ்வா செட்டு, சாங்கு உடாங் செட், வாங்கு சு மியோக் வாங்கோ ஃபேமிலி, நாகலிங் சங் நாகலி ஃபேமிலி, லியோமுன் பேக் ஸ்காட் கிங் கிளான். ஹீரோ நினைக்கிறான், எங்களுடைய முந்தைய லைஃப் நாங்கள் ஒருவரும் கடுமையாக எதிர்த்தும். த எல்டர் சன் ஆஃப் த ஜட்ஜ் ஸ்காட் இன் த நியூட் இன் த பேக். ஐ ஆம் சாரி, நான் இதில் தலையிட விரும்பவில்லை. ஆனால் என் அப்பாவின் கட்டளைப்படி எனக்கு வேற வழி இல்லை. ஹீரோ நினைக்கிறான், இந்த முறை அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சீனியர் பிரதர் யோன் எல்லாரும் இந்த இடத்துல பேலன்ஸில் நின்றுக்கிறாங்க. இங்கே யார் இருக்கிறார்கள்? இவர்கள் லீடரின் டிசபிள். மிஸ் லியா, நீங்கள் இன்னும் அழகாக மாறிட்டீங்க. கொஞ்ச நேரமாச்சு. சீஃப் நம்பிங் பேக்லி லியா, நாங்கள் உனக்கு வணக்கம் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க? யாங் சொல்கிறான், நான் என் ஜூனியர் பிரதர் பார்க்க போகிறேன். அவர் வீட்டுக்கு போகிறார். அழடா, உங்கள் இருவருக்கும் இடையில் அண்ணன் தம்பி பாசம் சும்மா அருமையாக இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமே அந்த 10 செட்டில் ஏதோ ஒரு செட்டில் சேர போகிறீங்க இல்லையா? வசந்த காலம் நடைபெறும் டிராகன் அசென்ஷன் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டு இருக்கிறேன். உண்மையில் அப்படி என்றால் எங்கள் அசுர் டிராகன் படையில் சேரலாமே. நாங்கள் கேட்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? வெள்ளை டைகர் ஸ்குவாட் அசுர் டிராகன் ஸ்குவாடை விட சிறந்தது. நீங்கள் தான் விஜயங்களை உடைத்தீங்க. ஹீரோ சொல்கிறான், அது ஒரு நட்பு மார்ஷல் ஆர்ட் போட்டி மட்டுமே. ஆனால் விஜயங்கால் உடைந்தது உண்மைதான் இல்லையா? ஹீரோ சொல்கிறான், சில நேரத்தில் நீங்கள் நடக்கும்போது நடந்து சென்று ஒரு காலை உடைத்து விடலாம். இவன் சொல்கிறான், நீ ஒரு வேடிக்கையான பையன். மற்றவர் எல்லாரும் பெருமை பேசுவது நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக தெரியுறீங்க. ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்ன 2 வாட்டி ஃப்ரெண்டுன்னு கூட்டிங்க. அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவோமா? இவன் கேட்குறான், என்ன? சரி, துணை லீடரின் யோனுடன் நண்பராக இருப்பது எனக்கு கெட்டதல்ல. நான் திரும்பி வந்ததும் உங்களுக்கு ஏதாவது டீ போட்டு ட்ரைனிங் செய்வேன். யோன் சொல்கிறான், நான் காத்து இருக்கிறேன். பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான், அந்த பையன் ரொம்ப தைரியசாலி. ஹீரோ சொல்கிறான், 15 வயதாக இருக்கும்போது கெஞ்சிருந்த டெவில் பீஸ்ட் ஒருத்தர் குத்தினார். அந்த நபருடன் ஒப்பிடும்போது நான் எதுவும் இல்லை. பின்னால் இருக்கிறவன் கேட்குறான், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யோனில் சிச்சிங்கன்னு சொல்கிறான், இந்த நண்பன் கூட பிரதர். நீதி உணர்வுகளை ஏற்றுக்கொள்வாள் போல் தெரிகிறது. இப்போ போகலாம், லார்டு நமக்காக காத்திருக்கிறார். ஹீரோ சொல்கிறான், டீயை பற்றி மறந்து விடாதீங்கள். நிச்சயமாக இல்லை. ஹீரோ எல்லாரும் இந்த பேலன்ஸ் நடந்து போகிறாங்க. சீனியர் பிரதர் யோன் சந்திப்பு 1 வருடம் முன்பாக நடந்தது. இது நல்ல விஷயமா அல்லது இருக்கலாம்? ஹீரோ லியா எல்லாரும் இந்த இடத்துல நடந்து போகிறாங்க உள்ள. சின்ன சிஸ்டர், இப்போது நிறுத்திவிட்டு திரும்பி செல்வோம். லியா சொல்கிறா, அந்த நகரத்தின் வழி இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கிறது. ஹீரோ சொல்கிறான், சின்ன சிஸ்டர் நிறுத்துங்க, இங்கேருந்து வெளியே போவது எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கு தெரியும். லியா கேட்குறா, டிஎஸ்கே கூட்டணியின் முன்னால் உள்ள பகுதியில் என்ன எவ்வளோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு லியா ஓடுனுக்கிறா. ஹீரோ வேறு நினச்சிக்கின்னு நடந்து வரான். இந்த மேஜெண்ட் பல அலைன்ஸின் ஐராங்க் இருக்கும் அதிகாரியிடம் தொடர்புடையவர். மேடம் கூட தானே. பின்னர் நான் அதை மாஸ்டரிடம் தெரிவித்த போது அது மேடமிடம் கிட்டத்தட்ட இறுதியாக மாற வழிவகுத்தது. லியா வேற சந்தோஷமாக இருக்கிறா. யங்கஸ்ட் பிரதர், அதை போய் வாங்கலாம். சின்ன சிஸ்டர், ஹீரோ வேற ஓடின வரான். இன்னும் அது மோசமாக போகிறதுக்கு முன்னாடி நான் அவளை நிறுத்தணும். அண்ணா, இது எப்படி இருக்கிறது? சின்ன சிஸ்டர், நான் இதை விட உங்களுக்கு சிறந்தது ஒன்று வாங்கி தரேன். அந்த சீப்பான பொருள் அல்ல. லியா வேற கோச்சிக்கினா, இல்லை எனக்கு இதுதான் வேண்டும். சரி இரு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு குத்து வாங்குறான். லியா சொல்கிறான், இந்த மோதிரம் ஒன்று எனக்கு, இன்னொன்று உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போகிறா. யான் கேட்குறான், நீங்கள் எதை பற்றி யோசிக்கவில்லை இல்லையா? ஹீரோ சொல்கிறான், கவலைப்படாதீங்க சீனியர் பிரதர். யான் கேட்குறான், அந்த மோதிரம் எனக்கு கொடு. ஹீரோ சொல்கிறான், லிட்டி சிஸ்டர் இதை கவனிப்பார். சீனியர் அண்ணா இதை எடுத்தது என்று அவங்க நினைக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஹீரோ வேற டக்குன்னு லியா எங்கன்னு பார்க்குறான். பின்னால் திரும்பி இந்த செல்லை திரும்பி பார்க்குறான். லியா வேற அந்த இடத்துல ஒன்றுகிறா. நான் லியாவை விட்டு தூரமாக இருக்கிறேன். லியாவை கொல்லத்துக்கு எதிரி மாஸ்க் போட்டு நின்றுக்கிறாங்க. ஹீரோ வேற கத்துறான், சின்ன சிஸ்டர் பார்த்து. லிட்டில் பிரதர் சீக்கிரம் வாங்க. ஹீரோல, லியா உன் பின்னால் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குதிரை விட்டு வேகமாக ஓடி வரான். லியா வேற திரும்பி பார்க்குறான்னா அந்த அசாசின் லியாவை கொல்லுத்துக்கு வேகமாக வரான். லியா வேற பயத்தில் இருக்கிறான். ஹீரோ வேற வேகமாக ஓடி வரான். லியா அந்த இடத்த விட்டு நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற அந்த இடத்துல ஓடி வரான்.
டியா பக்கத்தில் வேறு அசாசின் ஓடி வரானா. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். போயிட்டு வர நம்பளே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.